மண் சுழலுது, வெயில் சுட்டெரிக்குது. ஆனா இந்த கிராமம் இன்னும் உயிரோட இருக்கு. வெயில் உதிக்கும் முன்பே இந்த கிராமம் விழித்து கொள்கிறது. இரவு முழுக்க சேமித்த சூடு இன்னும் மண்ணினுள்ளே உறங்கி கிடக்கிறது. காற்றே கூட சற்று கனமாக மெதுவாக நகர்கிறது. அந்த அமைதியின் நடுவில் சில கைகள் மண்ணை தொட்டு கொள்கின்றன. ஈரமான அந்த மண் உயிர் கொண்ட ஒன்றைப் போல மெதுவாக மடிகிறது. ஒவ்வொரு அழுத்தத்திலும் ஒரு கதையும் ஒரு வாழ்க்கையும் உருவாகிறது. கைகளின் வெப்பமும் மனத்தின் பொறுமையும் சேர்ந்து அந்த மண்ணை மாற்றத் தொடங்குகிறது. சக்கரம் மெதுவாக சுழல ஆரம்பிக்கிறது. முதலில் ஒரு சத்தம், பின்னர் ஒரு தாளம், பின்னர் அது இந்த கிராமத்தின் இதய துடிப்பாக மாறுகிறது. சுழலும் அந்த சக்கரம் நேரத்தை அளக்கிறது. ஒவ்வொரு சுற்றும் ஒரு நாளைப் போல, ஒரு பருவத்தைப் போல. வெளியே வயல்களில் வெயில் தன் முழு வலிமையோடு விழுகிறது. நிலம் காய்ந்து போயிருக்கிறது. அறுவடை மெதுவாக நகர்கிறது. ஒவ்வொரு அடி முன்னேறுவதும் ஒரு போராட்டம். உலர்ந்த தானியங்கள் காற்றில் சலசலக்கின்றன. அந்த ஒலி கூட இந்த வெயிலின் கதையை சொல்கிறது. இங்கே அடுப்புக்குள் நெருப்பு எரிகிறது. அது சாதாரண நெருப்பில்ல, அது மண்ணை சோதிக்கும் நெருப்பு. அந்த வெப்பத்தில்தான் மென்மையான மண் உறுதியான குடமாக மாறுகிறது. ஒவ்வொரு குடமும் அந்த நெருப்பை தாண்டி பிறக்கிறது. வியர்வை துளிகள் மெதுவாக விழுகிறது. நெற்றியிலிருந்து, கைகளிலிருந்து மண்ணின் மேல். அது வீணாகவில்லை, அது மண்ணோடு கலந்து விடுகிறது. அது இந்த பூமிக்கு திரும்பும் ஒரு அர்ப்பணம். நேரம் இங்கே வேற மாதிரி நகர்கிறது. மதியம் நீளமாக நீளமாக இழுக்கிறது. நிழல்கள் கூட நகர சோர்வடைகின்றன. ஆனாலும் சக்கரம் மட்டும் நின்று விடாது. அது சுழலிக்கொண்டே இருக்கும், வாழ்க்கை போல. குழந்தைகள் வாசலில் அமைதியாக நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் கண்களில் அந்த சக்கரத்தின் சுழற்சி பிரதிபலிக்கிறது. அவர்கள் கற்றுக்கொள்வது பாடமாக இல்லை, அது அனுபவமாக. அந்த கைகளின் பொறுமையையும் அந்த மண்ணின் மொழியையும் அவர்கள் அமைதியாக உணர்கிறார்கள். ஒரு நாள் அந்த கைகள் அவர்களுடையதாக மாறும். மாலை மெதுவாக வந்து சேர்கிறது. வெயில் சற்றே தணிகிறது. ஒரு மென்மையான காற்று கிராமத்தின் வழியாக செல்கிறது. அது ஒரு சிறிய நிம்மதி, ஒரு சுவாசம். மண்ணின் வாசனை காற்றில் கலந்து பரவுகிறது. அந்த வாசனைக்குள்ளே ஒரு நாள் முழுக்க உழைத்த வாழ்க்கையின் கதை இருக்கிறது. குடங்கள் வரிசையாக அடுக்கப்படுகின்றன. ஒவ்வொன்றும் ஒரே மாதிரி இல்ல, ஒவ்வொன்றும் தனி கதை. ஒரு கைத்தட்டலின் நினைவு, ஒரு வியர்வை துளியின் சாட்சி, ஒரு நெருப்பின் சோதனை. திடீரென்று தொலைவில் ஒரு இடியொலி கேட்கிறது. வானம் மெதுவாக மாறுகிறது. காற்று திசை மாற்றுகிறது. தூசி எழுகிறது. அந்த மாற்றம் பயமில்லை, அது ஒரு அறிகுறி, ஒரு நம்பிக்கை. வெயிலால் காய்ந்த இந்த நிலம் அந்த ஒலியை காட்டிருந்தது போல. ஒவ்வொரு இதயமும் அந்த சத்தத்தை கேட்டு ஒரு நிமிடம் நின்று விடுகிறது. மழை வருமா என்ற ஒரு அமைதியான கேள்வி காற்றில் நிறைகிறது. அந்த ஒரு துளி மழை இந்த எல்லா உழைப்புக்கும் பதிலாகும். இந்த நெருப்பின் பின், இந்த வியர்வையின் பின் வானம் திறக்கும். முதல் துளி மண்ணை தொட்டவுடன் இந்த பூமி ஒரு ஆழ்ந்த மூச்சு விடும். அந்த மண் வாசனை, உயிரின் வாசனை. அந்த தருணத்தில் இந்த கிராமம் முழுவதும் புதிதாக பிறக்கிறது. மீண்டும் ஒரு முறை மண்டும் மனிதரும் மழையோடு சேர்ந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை தட்டி விடுங்க.